ஹலோ ஆல். இப்போ பாருங்க, நம்ம ஆக்சுவலாக இதை நேத்தோட மார்க் பண்ண ரிப்போர்ட்டு. இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஆப்ஷன் செல்லர் ஜோன் சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் செல்லர் ஜோன் பார்த்தீங்கன்னா 24 152 476 என்ன வேணாலும் அப்ஸ் அண்ட் டவுன் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ மார்னிங் பாருங்கள், இன்றைக்கி டேயோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டில்பிட் இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கேஷ் மூவ்மெண்ட்னால என்னாச்சு, சப்போர்ட் எடுத்துருச்சு. நம்ம சொன்ன அதே 24 150 கிராஸ் பண்ணி 24,050 வரும்னு சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் பையிங் ஜோன். பட் இது 3 o'clock மேலே நடந்திருக்கு இந்த மூவ்மெண்ட்டு. பட் நம்ம சொன்ன ரேஞ்ச் பவுண்டை தொட்டுட்டு தான் வந்திருக்கு. ஸோ இப்போது மறுபடியும் இது செல்லர்ஸ் ஹேண்டில் தான் இருக்குது. இப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டவுனோட நோக்கி ப்ரெஷர் பண்ணுறாங்க. இப்போ 24,150 தான் நம்மளோட சப்போர்ட். இப்போ நம்ம நேற்று கொடுத்த ரூல் படி பார்த்தீங்கன்னா 24,150 சப்போர்ட் எடுத்தால் அதுக்கு ஒரு ப்ரீம் என்ட்ரி கொடுத்துருந்தோம். பட் இப்போ இருக்க கரண்ட் ரேஞ்சை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த 24,150 சப்போர்ட் எடுக்க தான் சான்சஸ் அதிகம். ஸோ புட்டோட வேல்யூ நமக்கு இனிமேல் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புட்டை வந்து இன்றைக்கி ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா புட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சப்போர்ட் எடுக்க தான் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 24,150 எடுக்கும்போது ஆப்ஷன் பை பண்ணலாம். 24,150 வரும்போது நம்ம கொடுத்துருக்க ப்ரீமியம் என்ட்ரி 135 to 172. இந்த ரேஞ்சில் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த ப்ரீமியம் தான் எக்ஸாக்ட் பை ப்ரைஸ் நம்ம சொல்லியிருந்தோம். சேம் இப்போது நம்ம இந்த ஆப்ஷன் செல்லர் ஜோனில் எந்த சேஞ்சுமே இல்லை. நம்ம சொன்ன மாதிரியே 24,470ங்கிறது நேற்று நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சு பவுண்டு. ஸோ இதே ரேஞ்சு பவுண்டை தான் இப்போ நம்ம ஆப்ஷன் செல்லர் ஜோனுக்கு வச்சுருக்கோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 24,475, சப்போர்ட் 25,150. ஆப்ஷன் பையருக்கு செல்லர் ட்ராப் வரணும், வந்தால் தான் பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். 24,150 குறையுதோ அப்போ மட்டும்தான் 25,050 அந்த ரேஞ்சுக்கு வர சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து அதே பவுன்ஸ் பேக். ஏன்னா இது 3 மணிக்கு காசு மூவ்மெண்ட் வராமல் இருந்திருந்தால் ஆப்ஷன் பையருக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ இல்லை. ஸோ நாளைக்கு நம்மளோட ரேஞ்ச் என்னன்னா 25,150 to 25,475. அண்ட் 25,150 வரமும் நம்ம கொடுத்த ப்ரீமியம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 135 to 172. ஸோ இப்போது கிஃப்ட் நிஃப்டி வச்சு கால்குலேட் பண்ணி எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். பட் இது 25,150 தொடுங்கிறது கால்குலேஷனு. பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். எதுவும் உங்களுக்கு எதுவும் ஸ்டாக் எதுவும் ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது, ஸ்டாக்கை பற்றின ரிவ்யூ தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். டே டு டே என்னோட வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் மார்க்கெட் ரன் ஆகும். அது மாதிரி நம்ம கொடுக்குற ரேஞ்சு பவுண்டு கீழே சப்போர்ட் எடுத்ததுன்னா அது ஆப்ஷன் பையிங் மோட்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் மேலே போனாலும் ஆப்ஷன் பையருக்கு தான் சான்ஸ். அன்லெஸ் இது ஆப்ஷன் செல்லிங் ஜோன். எப்போ வேணாலும் செல்லர் மோடுக்குள்ளே ப்ரெஷர் எப்போ வேணால் கிரியேட் ஆகலாம், எப்போ வேணால் புல்லிஷ் ஆகலாம், எப்போ வேணால் பீரிஷ் ஆகலாம். பட் இந்த செல் ஜோனுக்கு கீழேயும் மேலேயும் மார்க்கெட் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸாக்டாக மூவ்மெண்ட் ஆகிடாது. இதுதான் நம்ம டெக்னிக்கலாக எப்போவும் சொல்ல ட்ரை பண்ணுறது. ஸோ அந்த ப்ரீமியம்ங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத போடுங்க. இல்லை இதில் எதுவும் செட் ஆகலை, நீங்கள் கரெக்டாக சொல்கிறது புரியலைன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.